ஒரே யூனிவர்சிட்டியில நன்னடத்தை சரியில்லைங்கிறதுக்காக படிப்பை பாதிலே டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட ஒருத்தர் வேற இடத்துல படிச்சு தன்னை வெளியேற்றின அதே யூனிவர்சிட்டிலேயே ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணி பல ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில இடம் பிடிச்ச ஒரு தனித்துவமான குரு, பிலாசபர், ப்ரொஃபசர், ஞானி, செயின்ட் இப்படி பல பேர்ல கூப்பிட்டா கூட அதுக்கு தகுதியான ரஜ்னிஷ் ஓஷோ பத்திய சுவாரஸ்யமான பதிவு தான் இது. இன்னைக்கு அக்டோபர் 5 உலக ஆசிரியர் தினமா கொண்டாடப்படுற இந்த நாள்ல ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான பதிவு இது. ஓஷோவுக்கு சின்ன வயசுல இருந்தே பிலாசபி, அதாவது தத்துவ படிப்பு மேல ஒரு பெரிய ஆர்வம் சொல்றதை விட காதல்னு சொல்லலாம். ஜபல்பூர் யூனிவர்சிட்டியில ஒரு காலேஜ்ல மிகுந்த ஆர்வத்தோட BA பிலாசபிக்கு அப்ளை பண்றாரு. அதே ஆர்வத்தோட முதல் நாள் வகுப்புக்கும் போறாரு. ஆனா அந்த வகுப்புல 3 பெண்களோட சேர்த்து இவரையும் சேர்த்து மொத்தமே 4 பேர் தாங்க. இதை பார்த்தோன்னா ஓஷோவுக்கு பெரிய ஷாக்கு. நமக்கு ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டம் கிடைப்பாங்க காலேஜில் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா மொத்தம் இவரையும் சேர்த்து 4 ஸ்டூடெண்ட் தான். சரி, தன்னுடைய சக கிளாஸ்மேட் கேர்ள்ஸ்ட போயிட்டு தனக்கு இருக்கிற மாதிரியே பிலாசபி படிப்புல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்ககிட்ட நீங்க ஏன் பிலாசபியை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சக மாணவிகள்கிட்ட கேட்கிறாரு. முதல் மாணவி சொல்றாங்க, எனக்கு எந்த கோர்ஸுக்கும் இடம் கிடைக்கல, அதனால நான் வந்து பிலாசபி எடுத்துட்டேன்றாங்க. ரெண்டாவது மாணவி சொல்றாங்க, எனக்கு இதுல தான் ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதனால இதை எடுத்துட்டேன்றாங்க. மூணாவது மாணவி, எனக்கு மேரேஜ் இன்விடேஷன்ல போடுறதுக்கு ஒரு டிகிரி வேணும், அதனால இதை எடுத்தேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட ஓஷோவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, சரி சக மாணவிகள் தான் இப்படி இருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஓஷோவுக்கு பெரிய ஏமாற்றம் தான். எந்த ப்ரொஃபசரும் பாடத்தை முறைப்படி நடத்துறதே கிடையாது. ஓஷோ பாடத்துல கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. ஆசிரியர்களால அதுக்கு விளக்கம் கொடுக்கவே முடியாது. ஓஷோ விட மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஓஷோ அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க போயிட்டாரு. இதனால ப்ரொஃபசர்ஸ் ஓஷோ கிளாஸ்ல இருக்கும்போது கிளாஸுக்கு வர்றது கூட கிடையாது. கடைசியில காலேஜ்ல இருந்து கான்டாக்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றப்பட்டார். தன்னோட கேள்விக்கு பதிலளிக்க கூடிய தகுதி எந்த ஆசிரியருக்கும் இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஓஷோ வேற வழி இல்லாம வேற கல்லூரியில போயிட்டு பிலாசபி படிப்புல ஜாயின் பண்றாரு. பல நாட்கள் வகுப்புக்கே போகாமலே BA MA ரெண்டுலயுமே டிஸ்டிங்ஷன்ல பட்டம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் எந்த யூனிவர்சிட்டி தன்னை நன்னடத்தை சரியில்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சாங்களோ அதே யூனிவர்சிட்டியில போயிட்டு பிலாசபி ப்ரொஃபஸரா ஜாயின் பண்றாரு. இனிமேதான் கேம் ஆரம்பிக்குது. ஓஷோவோட தத்துவ பாடங்களை கேட்கறதுக்காக மாணவர்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. அவருடைய டீச்சிங் ஸ்டைல், அதுல கருத்து செறிவு, கதை, நகைச்சுவைன்னு வெகு சுவாரஸ்யமா தத்துவங்களை மாணவர்கள் மனத்துல சுலபமா கொண்டு சேர்க்கிறார். பிலாசபி ஸ்டூடெண்ட்டையும் தாண்டி சயின்ஸ், ஆர்ட்ஸ்ல உள்ள வேற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட ஓஷோ கிளாஸ்ல வந்து அட்டெண்ட் பண்ற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிரம்பி வழியிறாங்க அவர் கிளாஸ் எடுக்கும்போது. ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் எப்படி கிளாஸ் எடுக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு ஓஷோவோட லைஃப் ஒரு எக்ஸாம்பிள். தன்னலமற்ற ஆர்வம், அறிவு, அக்செப்டன்ஸ், தொண்டு இதெல்லாம் இருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் இப்படி வாழவும் முடியும், கம்பேக் கொடுக்கவும் முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.